ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 62:5 கூட வாசித்து தியானிக்கலாம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட நான் நம்புகிறது அவராலே வரும். மிக அருமையான வார்த்தை, அவராலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எவரால் என்றால் தேவனால் நாம் நம்புகிற எல்லா காரியத்தையும் அவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவராலே வரும் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களை நாம் நம்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு நமக்காக கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை தான் இந்த வேத வசனத்தில் தாவீது மிக அருமையாக எழுதியிருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் உண்டு. அது எல்லாவற்றையும் தேவனிடத்தில் நம்பி அதை பெற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்று சொல்லியிருக்கிறார். நான் நம்புகிற காரியத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தாவீதை போல என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு என்று ஆத்துமாவினிடத்தில் நீங்கள் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். சரீரத்திலிருந்து நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதை காட்டிலும் தாவீதை போல என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு என்று நீங்கள் ஆத்துமாவிலே நீங்கள் பேசுகிறவர்களாக, ஆத்துமாவிலே செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆவி ஆத்துமா சரீரத்தை முழுவதையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது, அமர்ந்திருக்கும் போது நாம் நம்புகிற காரியத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அன்று தாவீது அப்படிதான் ஜெபித்து அநேக வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறார். இதே வசனத்தை முதல் வசனத்தில் கூட நாம் வாசிக்கும் போது, தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிக்கடி தாவீது சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கும்போது, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, காத்திருக்கிறது, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, காத்திருக்கிறது என்று அடிக்கடி இன்னும் அநேக சங்கீதங்களில் அவர் எழுதியிருக்கிறதை நான் பார்க்க முடியும். ஏனென்றால் நம்முடைய ஆத்துமா தேவனை நோக்கி பார்க்கும்போது தான் நான் நம்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தாவீதிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புதிய நாளில் கூட, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் நம்புகிற அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருக்கலாம். நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த தாவீதை போல நீங்கள் ஜெபித்து பாருங்கள். மெய்யாகவே நீங்கள் நம்புகிற காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கொடுத்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தாவீதை போல் நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்துமாவினிடத்தில் நாம் ஜெபிக்கும்படியாக, ஆத்துமா அமர்ந்திருக்கும்படியாக, சரீரம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது பல சிந்தனைகள் சரீரத்தில் வந்து அந்த ஜெபத்தை கெடுக்கிறதாக இருக்கிறது. அந்த ஜெபத்திற்கு பதில் வர முடியாதபடிக்கு அநேக தடைகள் ஏற்படுகிறது. ஆனால் ஒரு ஆத்துமா, ஒரு மனிதன் தன் ஆத்துமாவில் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் போது, தேவனை நோக்கி அவன் அமர்ந்து ஜெபிக்கும் போது, அந்த ஆத்துமா தேவனை நோக்கி தேவனோடு கூட ஐக்கியமாகும் போது தான் நான் நம்புகிற காரியத்தை தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் தாவீது அவர் ஜெபிக்கும் போது தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்று 2 முறை இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் நம்புகிற காரியம் அநேகமாக இருக்கலாம். தேவன் எனக்கு தருவாரா, எனக்கு எப்பொழுது தருவார் என்று நீங்கள் காத்திருக்கலாம். அந்த காரியத்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, தேவையான உயர்வுகளை எல்லாவற்றையும் நாம் தேவனிடத்தில் நம்பி பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும் என்பதை தாவீது அவருடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டது போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் உங்களுடைய ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் போது நீங்கள் நம்புகிற காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிறவராக இருக்கிறார். இப்படியாக தாவீதை போல நாம் ஜெபிப்போம். தேவனிடத்தில் நம்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையில் தாவீதை எப்படி தேவனிடத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாரோ, அதே போல் நாங்களே எங்கள் ஆத்துமா நம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நாங்கள் நம்புகிற காரியத்தை விடத்தில் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.